ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபிஸ்க்கு கொடுக்குற சிம்பிளான ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் புளியெல்லாம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரியே கொடுங்க. ஒரு ஜாரில் கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க, 5 மிளகு எடுத்துக்கோங்க, 2 பல் பூண்டு, ஒரு 4 இலை கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஃபுல் ஒன் மீடியம் சைஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா அரைச்சதை ஊற்றி வதக்கிக்கோங்க. வின்டர் சீசனில் இல்லை பாப்பாவுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும்போது, ஃபீவராக இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஃபுட்டாகவும் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு தக்காளிக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க தண்ணி. 1 இயர் கீழே இருக்கிறதால நான் உப்பு போடல. உங்களுக்கு உப்பு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சாப்பாடு மசிச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், வேக வச்ச பருப்பு. உங்களுக்கு வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ரசத்தை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுக்குறேன், திப்பிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. கையிலே பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், பேபிஸ்க்கு சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சாப்பிடுவாங்க. கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.